காதலால கொண்டாடப்பட்டு, அதே காதலால கேலிக்குள்ளான 5 நட்சத்திர ஜோடிகள். "அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சில கதைகள கேட்டு அலுத்து போயிடும். இது தெரியாம சில நட்சத்திர ஜோடிகள் தொடர்ந்து அவங்களோட சொந்த வாழ்க்கைய பத்தி வெளியில அதிகமா பகிர்ந்து சலிப்படைய வச்சுருவாங்க. அப்படி ஒரு காலத்துல, "அட! அவங்களோட துணைய இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்களே!" அப்படின்னு வியப்படைய வச்சு, அதுக்கு பின்னாடி, "அட உங்களுக்கு வேற வேல இல்லையா?" அப்படின்னு வெறுப்படைய வச்ச 5 பிரபலங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விக்னேஷ் சிவன். இந்த விஷயத்துல அதிகமா அடி வாங்கினது விக்னேஷ் சிவன் தான். அதுலயும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபயரி டால் டாக்குமெண்ட்ரி வெளியானதுக்கு பின்னாடி அதிக அளவுல ட்ரோல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்துல தன்னோட எக்ஸ் அக்கவுண்ட்டயே தற்காலிகமா டெலீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது போயிடுச்சு. சூர்யா. சூர்யா, ஜோதிகா தம்பதி ஒரு காலகட்டத்தில தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்டாங்க. சூர்யா எந்த மேடை ஏறினாலும் காதல் மனைவி ஜோதிகாவ பத்தி பேசாம இருக்கவே மாட்டாரு. சூர்யா குரல மிமிக்ரி பண்றவங்க ஃபர்ஸ்ட் இத கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு, பின்னாடி நெட்டிசன்களும் இத ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெயம் ரவி. நடிகர் ஜெயம் ரவி அவரோட காதல் மனைவி ஆர்த்திய பத்தி பல பேட்டிகள்ல பேசுறத ரசிகர்கள் ரசிச்சு கொண்டாடுனாங்க. இந்த மாதிரி ஒரு கணவர் தான் வேணும் அப்படின்னு சிலாகிச்ச பெண்கள் கூட இருக்காங்க. ஆனா கெனிஷாவுடனான காதல் சர்ச்சைக்கு பின்னாடி, "இதுக்கு தான் இவ்ளோ பேச்சா?" அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. ஜோதிகா. என் புருஷன் கொஞ்சம் ஹேப்பியா வச்சிருக்கிறாரு. பெரிய அளவுல வைரலான ஜோதிகாவோட பேச்சு இது. சூர்யாவோட பக்கபலமா பார்க்கப்பட்ட ஜோதிகாவ இப்போ அவரோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறிப்போச்சு. இந்து பிரேம்ஜி. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம உண்மையா காதலிச்சு பிரேம்ஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இந்துவ பாராட்டாத ஆட்களே இல்ல. கல்யாணத்த தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா மாறி பிரேம்ஜி மாமியார் மசாலாவ வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சதுல இந்துவோட பேரு மொத்தமா டேமேஜ் ஆயிப்போச்சு. இதத்தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவோ இவங்க மட்டும் தான் காதலிக்கிற மாதிரியும், இவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும், இவங்களுக்கு மட்டும் தான் அன்பு இருக்குங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்றது, அவங்கள பத்தியே பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அளவுக்கு மேல போகும்போது, அது கண்டிப்பா ரசிகர்கள சலிப்படைய வச்சுரும். இது தெரியாம செலிபிரிட்டி கப்பிள்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி புகழ்ந்துக்கிறதும், அளவுக்கு அதிகமா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேசுறதும் கண்டிப்பா ரசிகர்கள சலிப்படைய வச்சுரும். இதுல ஓவரா சீன் போடுறது, ஓவரா சலிப்படைய வச்ச ஜோடி அப்படின்னு நீங்க யார நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.